வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசை பின்பற்றி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த செவிலியர்களை மத்திய மாநில அரசுகள் மீண்டும் பணி வழங்க கோரி செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த செவிலியர்களை மீண்டும் பணியமர்த்த கோரியும் சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள நிரந்தர பணியிடங்களை உடனே நிரப்பவும் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் தமிழக அரசை பின்பற்றி ஒப்பந்த அடிப்படையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த செவிலியர்களை மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணியின் பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா, புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து திருநாள் விழா என முப்பெரும் விழா அரியங்குப்பத்தில் உள்ள தனியார் மகாலில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மேற்பார்வையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி புதுச்சேரி காங்கிரஸ் மாநில வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கருடர் ஆனந்தராமன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன், அரியங்குப்பம் தொகுதியின் பொதுச் செயலாளர் சங்கர், முதலியார்பேட்டை மாவட்ட தலைவர் கோபி, அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் சுந்தர், அரியங்குப்பம் தொகுதி பிசிசி சசிகுமார், புதுச்சேரி மாநில விவசாய அணி தலைவர் ஆக்ரி முருகன், புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணி பிரிவு சட்ட ஆலோசகர் TS சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் மாநில செயலாளர் சூசைராஜ், விநாயக முருகன், தேங்காய்திட்டு கிராம கமிட்டி காங்கிரஸ் தலைவர் சிவாஜி சங்கர், பாகூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபு, சிறுபான்மை தலைவர் கலைச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விழாவினை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வர்த்தக அணியின் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டி சிறப்பு விருந்தினர்களால் வெளியிடப்பட்டது. மேலும் இவ்விழாவில் முக்கிய அம்சமாக வர்த்தக அணியின் மாநில பொறுப்பாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ், நாள்காட்டி மற்றும் புத்தாண்டு முன்னிட்டு இணைப்பும் சிறப்பு விருந்தினர்களால் வர்த்தக அணி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்தும் பூங்குத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை வர்த்தக அணியின் ஆலோசகர் கலைமாமணி வாசுதேவன், துணைத் தலைவர்கள் சொக்கலிங்கம், கலில் ரகுமான், திரு நாகலிங்கம், பேர் இன்பர்ட் செல்வம், பொதுச் செயலாளர்கள் தமிழ்ச்செல்வம், ரவி, கோபால்நாதன், முனுசாமி, பொருளாளர் ராஜேந்திரன், செயலாளர்கள் விஜயன், தென்னரசு, சிவ வடிவேல், சசிகுமார், பெட்டன், ஞானவேல், அன்பரசு மற்றும் இணை செயலாளர்கள் திரு கிறிஸ்டராஜ், அய்யனார், முரளி, அருள், கணேஷ் ஆகியோர் செய்தனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு நடுத்தெருவை சேர்ந்தவர் ராஜா. இவர் 2 தினங்களுக்கு முன்பு காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை அருகே உள்ள தெப்பக்குளத்தில் மீன் பிடிப்பதற்காக சென்றபொழுது சேற்றில் சிக்கி நீரில் மூழ்கியுள்ளார். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் காலாப்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து குளத்தில் இறங்கி கடந்த 2 நாட்களாக படகுகள் மூலம் ராஜாவின் உடலை தேடிய நிலையில் கிடைக்காததால் தீயணைப்பு வீரர்களுடன் புதுச்சேரி ஸ்கூபா பயிற்சியாளர் சிவராஜ் குழுவினர் உதவியுடன் தேடுதலில் ஈடுபட்ட பொழுது சேற்றில் புதைந்த நிலையில் ராஜாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உடலை மீட்ட தீயணைப்பு துறையினர் உடலை கரைக்கு கொண்டு வந்து பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 2 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு வாலிபர் ராஜா பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள 216 அடுக்குமாடி குடியிருப்பு அண்ணா சாலை மற்றும் வள்ளலார் சாலை சந்திப்பில் 0.457 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இந்த இடம் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமானது. இங்கு
குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட 7 அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து 224 வீடுகள் பழுதடைந்து காணப்பட்டதால் பாதுகாப்பு கருதி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அறிவுறுத்தலின்படி சிதிலமடைந்திருந்த குடியிருப்புகள் இடிக்கப்பட்டது. இந்த இடத்தில் வசித்தவர்களுக்கு வீட்டு வசதி வழங்குவதற்காக பொதுப்பணித்துறையின் மூலம் 216 குடியிருப்புகள் கொண்ட 2 கட்டடங்கள் 13 தளங்களாக, அதாவது தரைத்தளம் மற்றும் 12 அடுக்குமாடி தளம் கொண்டு பிரிகாஸ்ட் கான்கிரீட் தொழில்நுட்ப முறையில் 45.66 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ளது. இதனை இன்று குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கியதோடு கட்டிடங்கள் பார்வையிட்டு அங்குள்ள குடியிருப்பு வாசிகளிடம் கலந்துரையாடினார். புதுச்சேரியில் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு தடை செய்யப்பட்டு இதனை தீவிரமாக கண்காணிப்பதற்காக புதுச்சேரி காவல்துறை தலைமை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். மேலும் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் கடைக்காரர்கள், விற்பனையாளர்கள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நெட்டப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே ஒரு கடையில் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கடைக்காரரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு கடையிலிருந்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ததை தொடர்ந்து போதைப் பொருட்கள் எப்படி வந்தது என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கடைக்காரரிடம் தகவல் சேகரித்து ரோந்து பணிகள் ஈடுபட்ட காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு காவலர்கள் ராஜரத்னம், ரங்கராஜ், பிரபு ஆகியோர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது நேற்றப்பாக்கம் அருகே சந்தேகத்திற்கு இடம் அளிக்கும் வகையில் காரில் பயணித்த 3 பேரை விசாரிப்பதற்காக காரை துரத்தி சென்றனர். இதனால் பதட்டமடைந்த போதைப் பொருட்களுடன் காரில் பயணித்த வட மாநிலத்தை சேர்ந்த மிசாரம், ஹர்ஷன்குமார், கணாரம் ஆகியோர் தப்பி செல்வதற்கு முயன்றபொழுது குற்றப்பிரிவு காவலர்கள் மடக்கி பிடித்தனர். பின்னர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் கடந்த 4 மாத காலமாக தமிழக பகுதிகளில் பல்வேறு இடங்களில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாகவும் புதுச்சேரியில் முதன்முறையாக வந்து போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு முயன்றதாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அறிவுறுத்தலின்படி மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் நெட்டப்பாக்கம் பொறுப்பு ஆய்வாளர் ராஜகுமார் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் வீரபுத்திரன் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் மீதும் வழக்கு பதிந்து அவர்களிடமிருந்து சுமார் 2 லட்சத்திற்கும் மதிப்பிலான போதைப் பொருட்கள், சுமார் 4 லட்சம் மதிப்பிலான கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மதுரை முல்லை நகரை சேர்ந்தவர் வைஷ்ணவி. இவர் சென்னையில் உள்ள கல்லூரி ஒன்றில் துணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். வார இறுதி விடுமுறை நாட்களில் புதுச்சேரியை சுற்றி பார்க்க தனது சகோதரி மற்றும் நண்பர்களுடன் வந்து நகர பகுதியில் ஒரு விடுதியில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் இன்று மாலை 7 மணியளவில் தனது நண்பர்கள் சகோதரியுடன் பாண்டி மெரினா கடற்கரைக்கு வந்த வைஷ்ணவி அங்கு கொட்டப்பட்டிருந்த பாறைகளுக்கு மேல் அமர்ந்து கடலை ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென கால் தடுக்கி விழுந்து பாறைகளின் நடுவில் சிக்கிக் கொண்டார். இதனை கண்ட அவர் உடன் வந்தவர்கள் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் உடன் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வைஷ்ணவியை மீட்க முயற்சித்த நிலையில் அவரை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து கிரேன் வாகனம் வரவழைக்கப்பட்டு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி பாறைகளை அப்புறப்படுத்தி வைஷ்ணவியை உயிருடன் மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் அவருக்கு காலில் முறிவும் கையில் லேசான காயமும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் தினமலர் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய மார்கழி மாத மெகா கோலப் போட்டியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த போட்டியில் புள்ளி கோலம், ரங்கோலி, டிசைன் கோலம் என 3 பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலை முழுவதும் வண்ணமயமான கோலங்களை வரைந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் கோலப் போட்டியில் முதலிடம் பிடித்த 3 பேருக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் பங்கேற்ற 1250 பேருக்கு அரிசி, உளுந்து, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு உள்ளிட்ட 15 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்புகளை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்த பரிசளிப்பு விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து
புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி மக்களுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் பொதுமக்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான நாள்காட்டி மற்றும் 1 கிலோ சர்க்கரையும் வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் சமிப்புள்ளை தோட்டம் பகுதியில் முதற்கட்டமாக லெனின் நகரில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் மிக்சி, மின் அடுப்பு, குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், ஜூஸ் மேக்கர், தபா உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார். முன்னதாக பகுதிக்கு வருகை தந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டனுக்கு மக்கள் மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியின் பொழுது மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் உடனிருந்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திபுராய்பேட்டை நிக்கோலஸ் குடியிருப்பில் நீண்ட ஆண்டுகளாக வசித்து வரும் குடும்பங்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் நோக்கில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்திற்காக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி தொடர்ந்து சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சமீபத்தில் நில அளவைத்துறை, வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இணைந்து கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் மற்றும் நில அளவைத்துறை இயக்குநர் செந்தில்குமார் ஆகியோருடன் திபுராய்பேட்டை பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது நிக்கோலஸ் குடியிருப்பில் பல குடும்பங்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தரமாக வசித்து வந்தாலும் அவர்களுக்கு இதுவரை சட்டப்பூர்வ உரிமை இல்லாத நிலை உள்ளது. எனவே இக்குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கி அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தர வேண்டும் என உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி கலெக்டரிடம் வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த கலெக்டர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அரசுடன் ஆலோசித்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களிடமும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி நேரில் விளக்கி மக்களின் நலனுக்காக உதவி கோரி தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வந்தார். எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் தான் எனது முக்கிய நோக்கம் என கூறி நிக்கோலஸ் குடியிருப்பு மக்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் அதிகாரிகளை சந்தித்து தொடர்ந்து போராடி வந்தார். இந்த நீண்டகால முயற்சியின் பலனாக நேற்று நிக்கோலஸ் குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் பணிக்கு வெற்றி கிடைத்தது. முதலமைச்சர் அவர்களின் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி முதலமைச்சர் அவர்களிடமிருந்து இலவச மனைப்பட்டாவை பெற்று குடியிருப்பு மக்களுக்கு வழங்கினார். இதனால் மகிழ்ச்சியடைந்த நிக்கோலஸ் குடியிருப்பு மக்கள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களை சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி முதலமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றிகளை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர், மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன், இயக்குநர் செந்தில்குமார், தாசில்தார் சந்தோஷ், ஆய்வாளர் சிவபாலன், தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர் சக்தி மற்றும் ராகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.
ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் மாலையிட்டு 48 நாள் மண்டல விரதமிருந்து நிறைவை முன்னிட்டு அரியங்குப்பம் ஐயப்பன் திருக்கோவில் 22ஆம் ஆண்டு மண்டல பூஜை நேற்று விமர்சையாக நடைபெற்றது. சபரிமலை சன்னிதானம் வடிவில் வாழைப்பட்டை மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்பலத்தில் விநாயகர், முருகர், சிவபெருமான், நாராயணன், ஐயப்பன் சுவாமி எழுந்தருளி காட்சியளித்தனர். குரு சுவாமிகள் தலைமையில் விசேஷ பூஜை மற்றும் சிறப்பு பஜனையும் அருள் பிரசாதம் வழங்கி பின் அன்னதானம் நடைபெற்றது. விழாவுக்கான ஏற்பாடுகளை அரியங்குப்பம் ஐயப்பன் திருக்கோவில் மற்றும் ஐயப்ப சேவா சங்கம் ஏற்பாடு செய்தனர். இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய 6ஆம் திருவிழா மண்டபம் கட்டுமான பணி, அதற்கான வரைபடம் மற்றும் மதிப்பீடு சம்பந்தமான சிறப்பு ஆலோசனை கூட்டமானது ஆலய வளாகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ் தலைமை தாங்கி கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்றதைத் தொடர்ந்து புதுச்சேரி வன்னியர் சமூகத்தை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தின் துவக்க நிகழ்வாக ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பஞ்சாயத்தில் உள்ள சுமார் 24 பஞ்சாயத்திற்குட்பட்ட வன்னிய சமூகத்தினர் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். மேலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு வரவேற்கும் விதமாக வன்னியர் மடம் அறக்கட்டளை சார்பில் ஸ்ரீ உத்தர வன்னியர் மகாராஜா சுவாமி படம் பொருந்திய மிகவும் பிரம்மாண்டமான முறையில் தயார் செய்யப்பட்ட கேலண்டர்களை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் வன்னியர் மடம் அறக்கட்டளை தனி அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சமூகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மலேசிய தமிழ் எழுத்தாளர் கே. பாலமுருகனின் த லெஜண்ட் நாவலும் புதுச்சேரி கவிஞர் ஜெய் விநாயகராஜ் அவர்களின் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்கிற 5 மொழியில் எழுதப்பட்ட ஹைக்கூ நூலும் புதுச்சேரி தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கிய வாசகர்கள் கலந்து கொண்ட 2 நூல்கள் வெளியீட்டு இலக்கிய மாமணி சண்முக சுந்தரம் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். புதுச்சேரியில் உள்ள தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கிய வாசகர்கள் கலந்து கொண்ட 2 நூல்கள் வெளியீட்டை இலக்கிய மாமணி சண்முக சுந்தரம் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். கே. பாலமுருகனின் த லெஜண்ட் நாவலை கலைமாமணி முனைவர் கோ. பாரதி வெளியிட கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். ஜெய் விநாயகராஜ் அவர்களின் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்கிற ஹைக்கூ நூலை கலைமாமணி பாலசுப்ரமணியன் வெளியிட கவிஞர் மாலத்தி ராமலிங்கம் பெற்றுக்கொண்டார். 2 நூல்கள் வெளியீட்டில் மலேசிய எழுத்தாளரான பாலமுருகனின் த லெஜண்ட் நாவலை பற்றி விரிவான நூல் அறிமுக உரையை முனைவர் சுந்தர முருகன் அவர்கள் வழங்கியதோடு த லெஜண்ட் நாவல் மிக நுட்பமான சிறப்புமான மொழியிலும் எழுதப்பட்ட படைப்பாக பாராட்டி பேசினர்.
அது மட்டுமல்லாமல் முன்னாள் சாகித்ய அகாடமியின் உறுப்பினராக 10 ஆண்டுகள் பணியாற்றிய முனைவர் சுந்தர முருகன் அவர்கள் த லெஜண்ட் நாவல் சாகித்ய அகாடமி விருது பெறுவதற்கு மிக தகுதியான நாவல் என்றும் சுட்டிக்காட்டினார். கவிஞர் ஜெய் விநாயக ராஜாவின் 5 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நட்சத்திரங்களோடு ஒரு மாலை பொழுது என்கிற நூலை பற்றி கவிஞர் மாலதி ராமலிங்கம் அவர்கள் அறிமுகப்படுத்தி பேசினார். ஒவ்வொரு ஹைக்கூ கவிதையும் மிகவும் ரசவாதம் மிகுந்ததாகவும் நுட்பமாக காட்சிப்படுத்தப்பட்டதாகவும் வெகுவாக பாராட்டி பேசினார். தமிழில் மட்டுமல்லாது பிரெஞ்சு, ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளிலும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களை கொண்டு மொழிபெயர்த்திருப்பது வரவேற்கத்தக்க முயற்சியாக பாராட்டி பேசினார். மலேசியாவிலிருந்து எழுதி கொண்டிருக்கும் பன்முக நவீன படைப்பாளியான கே பாலமுருகன் அவர்கள் தமது ஏற்புரையில் தலேஜு நாவல் புலம்பெயர்ந்த சமூகத்தினுள் என்றுமே களைக்க முடியாமல் எழுந்து வரும் போராட்டங்களையும் நகர்வின் வழிகளையும் பேசுவதாக குறிப்பிட்டார். தமக்கும் தமிழகத்திற்கும் உள்ள உறவினையும் அவரது படைப்புகள் தமிழகத்தில் பெற்ற விருதுகள் பற்றியும் தமது உரையும் உணர்வுபூர்வமாக குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலம் ஓசடு தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 1,54,00,000 மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜைகள் செய்து பணியினை துவக்கி வைத்தார். இதில் அரசூர் MS கார்டன் மற்றும் ராஜநகர் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 27,00,000 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் MGR சிலை அருகே புதிய கல்வெட்டு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 7,00,000 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் ஸ்ரீ சக்கர விநாயகர் கோவில் திரு, ரைஸ் மில் திரு மற்றும் தர்மபுரி திரு ஆகிய பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 23,00,000 மதிப்பீட்டிலும், கொண்டிருக்கும் பள்ள வாய்க்காலுக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 24,00,000 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் மாரியம்மன் கோவில் திருவிற்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் 43,00,000 மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் AS நகர் பகுதிக்கு WBM சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் 15,00,000 மதிப்பீட்டிலும், தொண்டமாநத்தம் மாங்குளம் பகுதிக்கு சிமெண்ட் சாலை வசதி பூமி பூஜை 15,00,000 மதிப்பீட்டிலும் என மொத்தம் 1,54,00,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொமேன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர் சாய்ஜி தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தால முரளி, மல்லிகா, NR காங்கிரஸ் ATS தாமோதரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏழுமலை, அறுபடையப்பா, பாலு, அமுது, அன்னபூரணி, கோகுல், பாஜக பிரமுகர் பிள்ளையார்குப்பம் ஆனந்த், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். AG பத்மாவதி மருத்துவமனையில் பிறந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடன் வரும் புத்தாண்டு 2026 கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பச்சிளங்குழந்தை தீவிர சிகிச்சை தலைமை நிபுணர் திருமுருகன் சேரன் வரவேற்பு நிகழ்த்தினர். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக ஜிப்மர் மருத்துவமனையின் முன்னாள் குழந்தைகள் நலத்துறை தலைவர்கள் ஸ்ரீனிவாசன், டாக்டர் நளினி மற்றும் டாக்டர் சண்முகநாதன் ஆகியோர் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் இளங்கோவன், இணை இயக்குநர் டாக்டர் சுமதி இளங்கோவன், பேராசிரியர் நாச்சியப்பன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் CS ஆதிகணேஷ் மற்றும் இம்மருத்துவமனையினை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் இம்மருத்துவமனையில் பிறந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர் இவ்விழாவில் கலந்து கொண்டார்கள். இதனை ஒட்டி குழந்தைகளுக்கு இனிப்புகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகர் பகுதியில் பாரதி வீதி ஆனந்தாயின் முதல் துலுகானத்தம்மன் கோவில் வரை உள்ள பழுதடைந்த சிமெண்ட் சாலை மேம்படுத்தும் விதமாக ஆதி திராவிடர் நலத்துறை 2024-25 மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 76,00,000 மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும் ஆதி திராவிட நலத்துறை BEDS TDC நிதியிலிருந்து ரூபாய் 20,00,000 நிதி பெற்று திருவள்ளுவர் நகர் செட்டிக்குளம் வீதிக்கு கழிவுநீர் வாய்க்கால் உடன் கூடிய புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அவர்களும், PATS TDC மேலாண் இயக்குநர் ராதாகிருஷ்ணன், செயற்பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் திருவள்ளுவர் நகர் ஊர் பொதுமக்களும், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும், NR காங்கிரஸ் நிர்வாகிகளும், உறுப்பினர்களும், ஊர் பொதுமக்களும்
துலுக்கானத்தம்மன் கோவில் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.